சொல்றது என்னன்னா உரி அடிக்கிற போட்டி மற்றும் ஜல்லிக்கட்டு, அது மட்டும் இல்லாமல் கோலம் போடுற போட்டி. இன்னைக்கு நாள் விறுவிறுப்பா இருக்கும், வாங்க பார்க்கலாம். எக்கா சீக்கிரம் வாக்கா. எக்கா எக்கா என்ன இந்த அக்கா எவ்வளவு கூப்பிட்டாலும் வல்ல வர மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி உள்ளே போய் கூட்டு வருவோம். இது ஏகப்பட்ட போட்டி இருக்கு. இந்த அக்கா இன்னும் முக்கிட்டு இருக்கு. இவளுக்கு காது கேக்குதா இல்லைன்னு தெரியல அக்காக்கு. நானே சொல்லிதான் போனேன், அக்கா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி இருக்குக்கா, கோலம் போடுற போட்டி இருக்குக்கா, அது மட்டும் இல்லாம உரி அடிக்கிற போட்டி இருக்குக்கா சொன்னேன். ஆனா இந்த அக்கா இன்னும் வெளில வரலையே. எப்ப சொன்னது இன்னும் தூங்கிட்டு இருக்கு பேர். அது தர இழுத்துதான் வரணும். என்ன வெளில யாரும் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோ யோனத்தியா 1008 போடி இருக்குக்கா, கண்டிப்பா ஒரு சொல்லிட்டு போனாலே அவளா இருக்குமோ. நம்ம லேட்டா ஆச்சு, நம்ம போட்டிலாம் முடிச்சிருக்க மாதிரி தெரியலையே. ஐயோ போட்டி முடிச்சிட கூடாது. அத்தை என்னடி வேணும் உனக்கு? கால் இப்படி கத்துற? அத்தை இன்னைக்கு கோலம் போடுற போட்டி, ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் உரி அடிக்கிற போட்டியா இருக்குதா. நம்ம லேட்டா ஆச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அவ வேற வெளில கத்திட்டு இருக்கா. ஆமாம் டி, நானும் கூட வந்துட்டேனே. சரி வாடி இப்ப கிளம்பி போயிடலாம், வேற வழி இல்ல. சரி அத்தை. என்ன இந்த அக்கா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது வெளில. நம்ம கிளம்பி போயிடலாமா இப்படியே? அந்த அக்கா நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது, நம்ம இப்படியே கிளம்பி போயிடலாம். நம்மளும் எவ்வளவு வட்டிதான் கத்துறது, அது மாமியா இருக்கே, அதுவாவது வெளில வந்து பார்க்க கூடாது, கிளம்பி போக வேண்டியதான். நான் படிச்சு சொன்னேன் அந்த அக்காட்ட, அக்கா இன்னைக்கு போட்டி இருக்குக்கா, கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னேன். இந்த வரைக்கும் கேட்கல. வர வர என் பேச்ச யாரு கேக்குறா? அதே மாதிரி நான் ஏன் அவங்க பேச்ச கேட்கணும்? அவங்க பேச்ச கேட்கல, நானும் உங்க பேச்ச கேட்கல. நான் அப்படியே கிளம்பி போக போறேன். நீங்களா ஏன் இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சிங்க? போய் நல்லா தூங்குங்க போங்க. எடியே மன்னிச்சிருடி, நாங்க தெரியாம தூங்கிட்டோம் ஒரு நேரம். எங்களுக்கே தெரியாதுடி, நாங்களே இப்பதான் மணியை பார்த்தோம், மணி ஆயிடுச்சுடி. வாடி கிளம்பலாம் வேகமா. ஆமா இனிமே கிளம்பி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் புக் பண்ணிருப்பாங்க இடத்த. எடியே நமக்குன்னு இடம் இருக்குடி, நீ ஏன் கவலைப்படுற? ஆமா ஆமா நமக்கு இடம் இருக்கும் சொல்றாங்க. சரி வாடி, நேரத்தை வீணாக்காம நம்ம கிளம்பி போலாம். சரி வாக்கா, வந்துதே இடம் இருக்கு சொல்லி மனசார வேண்டிப்போம். ஆமாம்டி. சரி சரி வெட்டி கதை பேசாம கிளம்புங்க, வேகமா போலாம். எல்லா போட்டிக்கு முன்னாடி நம்ம பாட்டு போட்டிய பாப்போம், வாங்க பார்க்கலாம். இதில் கலந்து கொள்ள இருக்கும் ஆண்களே பெண்களே எல்லாரும் வரிசையில் நிற்கவும். முதலில் பாட வருபவர் கிரிஷ். அவர் எடுத்துக்கொண்ட பாட்டு நான் ரெடி தான் வரவா. அற்புதமா பாடுனாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸ் பாட போற பாட்டு பொங்கலோ பொங்கலை பத்தி பாட போறாரு, வாங்க பாப்போம்.
ஜெயிச்சிடுவேன். எதுக்கு நம்ம போட்டியில மத்தவங்கள பார்க்கணும்? நம்ம பாட்டுக்கே நம்ம கோலத்தை போடுவோம். பிடிச்சிருந்தா நம்மளுக்கு பிரைஸ் வரட்டும், பிடிக்கலனா நம்ம போயிட்டே இருப்போம். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா டிக் பண்ணுவோம். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, கோலம் போட ஆரம்பிப்போம். இந்த கலர் அங்க வரணும், அந்த கலர் இங்க வரணும். அப்பதான் கலரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த 3 புள்ளி வச்சு கோலம் போடணும். அதுக்கப்புறம் கலர் பொடி எடுத்துட்டு மேல போக்கிடும். அவ்வளவுதான், கோலம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் இதுல கோல பொடியை போட்டு நம்ம இன்னும் அழகு படுத்துவோம். அப்பதான் ஜட்ஜஸ் பார்க்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என் கோலத்தை. ஜட்ஜஸ் பார்த்துட்டே இருக்கணும் என் கோலத்தை. அப்பதான் என் கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து வைச்சே கோலம் புள்ளி வச்சு போடணுமா இல்ல புள்ளி வைக்காம போடணுமா தெரியலையே. யார் இது? மலரோட பொண்ணு வர இருக்கு. இங்க இருந்து பாப்போம். இவன் நம்ம கோலம் போடுறா. சரி, இவ கோலம் போட்டோம். ஐயோ, இவ கோலம் போடவே இவ வாங்கலையே. ஓடு ஓடு, சீக்கிரமா கோலம் வாங்கணும். இப்போ இதான் கோலம் போடணும். நான் வந்துச்சு. புள்ளி வைக்காம கோலம் போடணும். அதான் கோலம் போட முடிய போகுது. என் கோலம் பார்க்க நல்லா இருக்கணும். என் கோலம் பார்க்க நல்லா இருக்கும். சீக்கிரமா கோலம் போட்டு ஜெயிச்சு என் அம்மாவுக்கு நான் பெருமை சேர்ப்பேன். இந்த கோலம் மாலை இங்க போடணும். அதுக்கப்புறம் ஒரு கரும்பு வரையணும். அவ்வளவுதான், கரும்பு வரைஞ்சாச்சு. கோலம் போட்டாச்சு. இன்னும் கோலம் போட முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கோலம் போட்டு நான் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் நான் பரிசு அள்ளிட்டு போறேன். இந்த கலர் இங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் இங்க போடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்லா இருக்கு. அவ்வளவுதான், கோலம் போட்டு முடிச்சிட்டேன். எக்கோ, சீக்கிரமா போடுக்கா. சரிடி, நீ சீக்கிரமா போடு. எக்கோ, அந்த சைடு கரும்பு நல்லா பெருசா போடுக்கா. சரிடி. எட்டியே, மாட முதல்ல வர, அதுக்கப்புறம் நீ பானைய வர. சரிக்கா. எக்கா, நம்மளாக்கா பெரிய கோலமா போடுறோம். யாருமே போடல. அப்படி நமக்கு தான் ரொம்ப டைம் அதிகமா செலவாகும்க்கா. நம்ம டைம் மிச்சம் பண்ணிக்கணும். சரிடி. எக்கா, உங்க பாருக்கா, கோலமா வேஸ்ட் பண்ணாத. நான் என்ன சொன்னேன்? அங்க கரும்பு நல்லா பெருசா வரேன்னு சொன்னேன். நீ குட்டியா வரைஞ்சி வச்சிருக்க. சரிடி, கோபப்படாத. நான் மறுபடியும் வரைறேன். பாருக்கா, நம்மளுக்கு இதுக்கு டைம் போயிட்டே இருக்கு. நமக்கு வர டைம் இல்ல. இன்னும் 1/2 மணி நேரம் ஃபுல் கோலத்தை போட்டு முடிக்கணும். ஓ மாமியா எங்க கோலமா வாங்க போனா இன்னும் ஆளை காணோம். அவங்க நம்ப முடியுமா? அவங்க வரது எப்படியோ 1 மணி நேரம் மேல ஆகும். அதுக்கடி நம்மளே கோலம் போட்டு முடிச்சிடலாம். கடல் பொடியா வாரியா வந்தது, கடல் வாங்கி இப்போதைக்கு போட்டுக்கோ. வேற வழியே இல்லடி. ஆமாங்கா. சரி, சீக்கிரமா கோலம் போட்டு முடி. நம்ம பேசிக்க நேரத்திலேயே நம்ம கோலம் போட்டு சீக்கிரமா முடிச்சிடலாம். சீக்கிரமா கோலம் போடு. போட்டி இன்னும் சில